மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேயர்களே, மண் பேசும் சரித்திரம் நிகழ்ச்சியில தொடர்ச்சியா பிரம்மாண்டமான பேரரசுகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கடந்த வாரம் மங்கோலிய பேரரசை பத்தி நம்ம பார்த்தோம். மங்கோலிய பேரரசையே விரட்டி அடிச்சவர் அலாவுதீன் கில்ஜி. ஆனா அலாவுதீன் கில்ஜியுடையது பேரரசு கிடையாது, அது வெறும் அரசாங்கம் தான் அப்படின்னு வரலாற்று துறையை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. ஆனா நாம ஏன் கில்ஜி பேரரசு அப்படின்னு சொல்றோம்? வாங்க பார்க்கலாம். டெல்லி முதல் மதுரை வரை படையெடுத்து வென்ற அலாவுதீன் கில்ஜி. கோட்டையில் கூட்டு தீக்குளிப்பில் மாய்ந்த ராணி பத்மாவதி. மாலிகாப்பூர் கொள்ளையடித்த கோகினூர் வைரம். முப்பது ஆண்டுகளில் பறந்து வீழ்ந்த கில்ஜி பேரரசு. மண் பேசும் சரித்திரம். இந்திய அரசர்கள்ல மிக முக்கியமானவர் அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தான் வம்சத்துடைய இரண்டாம் வம்சமான கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவர். இந்த கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. மாமா ஜலாலுதீன் கில்ஜியுடைய அரசாங்கத்துல தளபதியா இருக்கிறாரு அலாவுதீன். தளபதி அலாவுதீனுக்கு மன்னனாகணுங்கிற ஆசை வந்த பிறகு சொந்த மாமாவை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு மன்னனா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற பிறகு அவருடைய கில்ஜி அரசாங்கத்தை பேரரசா மாற்ற பல முயற்சிகள் செய்யறாரு. என்னென்ன செய்யறாருங்கிறத பார்க்கலாம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலிய பேரரசின் எல்லைகள் விரிவடைந்து கொண்டிருந்த போது டெல்லியில் மம்லூக் என்கின்ற அடிமை வம்சத்தினர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிபி 1290ஆம் ஆண்டு அடிமை வம்சத்திற்கு முடிவு கட்டிவிட்டு டெல்லியின் சுல்தானாக தன்னை அறிவித்துக் கொண்டார் ஜலாலுதீன் கில்ஜி. அப்போது அவருக்கு வயது 70. ஆப்கானிஸ்தானில் பிறந்து வளர்ந்த ஜலாலுதீனின் பூர்வீகம் துருக்கி என்று கூறப்படுகிறது. 6 ஆண்டுகள் டெல்லியை ஆண்ட ஜலாலுதீனின் மருமகன்தான் அலாவுதீன் கில்ஜி. 1291ஆம் வருடம் காரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதி, அங்கு உள்ள அரசர்கள் ஜலாலுதீனுக்கு எதிராக புரட்சி பண்றாங்க. தனி அரசாக உருவாக்க முயல்கிறார்கள். அதை அவர்களை அடக்குவதற்காக அலாவுதீன் கில்ஜி அனுப்பப்படுகிறார். அவர் தன்னுடைய திறமையினால் காரா பகுதியில் உள்ள மாலிக் செஜு அப்படிங்கிற கவர்னரை அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு. இதன் காரணமாக ஜலாலுதீன் காரா பகுதியை கைப்பற்றிய அலாவுதீனுக்கு அந்த பகுதியின் கவர்னராக அவர் பொறுப்பு கொடுக்கிறார். அலி குஸ்தாப் அப்படிங்கிற பெயர் தான் அவருடைய அலாவுதீன் கில்ஜியோட இயற்பெயராக சொல்லப்படுகிறது. அந்த காராங்கிற பகுதியை ஜலாலுதீனின் உத்தரவுக்கு அவர் வெற்றிகரமாக வெற்றி கொண்ட பிறகு காரா பகுதியும் கவர்னராக ஆக்கப்படுகிறார். ஏற்கனவே இருந்த அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஜலாலுதீன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசை கட்டமைப்பதற்குரிய ஒரு அரசர் கிடையாதுங்கிறதுனால நீங்க தான் அரசராகணும், சுல்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் உசுக்கேற்றி விடுறாங்க. யார நம்ம அலாவுதீன் கில்ஜிய. ஏற்கனவே அவருடைய திருமணத்தால அவர் சரியான நிம்மதி இல்லாமல் இருந்து வர அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை கொன்றுவிட்டு தானே அரசனானால் இதற்கு ஒரு முடிவு வரும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். கில்ஜி அரசாங்கத்தை மாபெரும் சாம்ராஜ்யமாக அலாவுதீன் உருவாக்குவதற்கு மாமனாரின் உயிர் தேவைப்பட்டது. ஆம், தேவகிரி என்கின்ற பகுதி மீது தன்னிச்சையாக படையெடுத்து வெற்றி பெற்று திரும்பிய அலாவுதீன் கங்கை கரையில் தன்னை வரவேற்க காத்திருந்த ஜலாலுதீனை சூழ்ச்சியால் கொன்றார். டெல்லியின் சுல்தானாக தன்னை முன்னிறுத்திக் கொண்ட அலாவுதீன் ஆரம்பத்தில் தன்னை எதிர்த்தவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கி வாயை அடைத்தான். பிற்பாடு கடும் சட்டங்களாலும் மரண தண்டனைகளாலும் கட்டுப்படுத்தினான். பலவீனமாக இருந்த உளவுத்துறையை வலிமையானதாக்கி அதன் மூலம் தன்னை நெருங்கிய சூழ்ச்சிகளை உடைத்தெறிந்தார். அதே நேரம் அலாவுதீன் கில்ஜியின் மாவீரமும் குறிப்பிடத்தக்கது. பறந்து விரிந்த பேரரசாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த மங்கோலியர்கள் இந்திய துணை கண்டத்தையும் தனதாக்கிக் கொள்ள பல முறை படையெடுத்து வந்தார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வடமேற்கு எல்லைப்புறத்தில் கோட்டைகளை கட்டினான் அலாவுதீன்.
கிபி 1298, 1299, 1305, 1306 என்று பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக மங்கோலிய படைகள் தாக்கின. அந்த தாக்குதல்களை எதிர்த்து முறியடித்தது மட்டுமல்லாமல் 1305 மங்கோலியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்தான். மங்கோலியர்கள் இந்திய வரலாறோட நெருங்கிய தொடர்புகளோட இருந்திருக்காங்க. இந்த தொடர்புகள் டெல்லி சுல்தானியர் காலத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. டெல்லி சுல்தான்கள்ல மிக முக்கியமான சுல்தானான இல்துட்மிஷ் அவரோட ஆட்சி காலத்துலதான் மங்கோலியர்களுக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய தொடர்புகள் வர ஆரம்பிச்சது. அப்போ மங்கோலிய படையில இருந்து கொஞ்சம் ஆளுங்க வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி மங்கோலிய படையிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு இல்துட்மிஷ் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு முக்கியமான பதவிகளும் உயர்ந்த பதவிகளும் கொடுத்திருக்கார். 1221 பாரசீக மன்னன் ஜலாலுதீன் மங்கள்பாணி அவரை மங்கோலியர்கள் படை தாக்குது. அப்ப அந்த மங்கள்பாணி என்ன பண்றாருன்னா இந்தியாவை நோக்கி வராரு. இல்துட்மிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்கிறார். இல்துட்மிஷ் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டெல்லியினுடைய வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும், அது உங்களுக்கு கஷ்டம், நீங்க இங்க வர வேண்டாம், போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதனால அவர் சொல்லாருன்னா மங்கோலியர்கள் படையெடுப்பு சப்போஸ் டெல்லி மீது மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தா அவங்களை எதிர்க்க முடியாதுன்ற காரணத்தினால அவர் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. இல்துட்மிஷ்க்கு பின்னாடி வந்த பல மன்னர்கள் காலத்திலையும் மங்கோலியர் படையெடுப்பு நடந்திருக்கு. முக்கியமா இல்துட்மிஷ்க்கு பின்னாடி மன்னனா வந்த பால்பன் அவருடைய காலத்துல பல மங்கோலிய படையெடுப்பு நடந்தது. அலாவுதீன் கில்ஜி காலத்துல 6 படையெடுப்பு நடந்திருக்கு. அலாவுதீன் கில்ஜி கிட்ட வேலை பார்த்த மற்ற மந்திரிகளும் அலாவுதீன் கில்ஜி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம சண்டை போட வேண்டாம், மங்கோலியர்கள் எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது, அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட அடிபறிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலாவுதீன் கில்ஜி அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவர் 6 படையெடுப்பையும் முறியடிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா உலகளாவிய பார்த்தா எந்த ஒரு மன்னனும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அலாவுதீன் கில்ஜி செஞ்சது. மங்கோலியர்களை படையெடுப்பை தடுத்தது, தோற்கவும் அளித்திருக்கிறார். முக்கியமா 1305 ஒரு படையெடுப்பு வந்தது, மங்கோலிய படையெடுப்பு வந்தது. அந்த படையெடுப்பை அலாவுதீன் கில்ஜி தோக்கடிச்சாரு. கிட்டத்தட்ட 20,000 குதிரை படைகளை அவர் வசம் படுத்தினாரு. 8,000 பேரை 8,000 மங்கோலிய வீரர்களை பிணைய கைதிகளை பிடிச்சிருக்காரு. இதனிடையே குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகளை கைப்பற்றி அங்கிருந்த செல்வங்களை டெல்லிக்கு எடுத்து வந்தான். குஜராத்திற்கு 2 பிரிவுகளாக சென்ற அலாவுதீனின் படைகள் அங்கிருந்த ஆலயங்களை சிதைத்து கருவூலங்களை கொள்ளையடித்ததாக குறிப்புகள் கிடைக்கின்றன. அத்தோடு கமனதேவி என்ற அரசியை அவரது படையினர் கவர்ந்து வர அவளை வலுக்கட்டாயமாக தனது மனைவியாக்கிக் கொண்டான் அலாவுதீன் என்கிறார்கள். இந்த படையெடுப்பின் போது குஜராத்தில் இருந்து பிடித்து வரப்பட்டவன்தான் மாலிகாபூர். பிற்பாடு பல போர்க்களங்களில் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியாக போரிட்டு வெற்றி வாகை சூடிய மாலிகாபூர் பற்றி பல தகவல்கள் வரலாற்றில் பேசப்படுகின்றன. மாலிகாபூர் ஒரு திருநங்கை என்றும் அலாவுதீனுக்கும் மாலிகாபூருக்கும் உடல் ரீதியான உறவு இருந்ததென்றும் சொல்லப்படுகிறது. இந்த குஜராத் படையெடுப்புல அவரு போக மாட்டாரு, அவருடைய படை தளபதி போய் குஜராத்தை ஜெயிச்சிடுறான், வென்றெடுத்தாங்க. அங்க குஜராத்ல ஒரு ஆளை அவங்க பாக்குறாங்க. அவருடைய பேர் மாலிகாபூர். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஹசார் தினாரி. இந்த ஹசார் தினாரி அப்படின்னா என்னன்னா 1000 தினார்களுக்கு கொடுத்து வாங்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாலிகாபூர் ஒரு அடிமையா இருக்கார். அது இல்லாம அந்த நாட்கள்ல ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது என்னன்னா ஒரு பையன், ஒரு ஆண்மகன் ரொம்ப வீரமாகவும் திறமையாகவும் இருந்தால் அவனுடைய ஆண் உறுப்பை நீக்க வந்துடுவாங்க. அதனால அவனால இனப்பெருக்கம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி திறமையானவர்கள் தப்போ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுடைய இதழ்கள் வேற பக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இந்த பழக்கம் இந்தியாவிலும் மற்ற இடங்களிலும் இருந்திருக்கு. இந்த மாலிகாபூர் இளமையில ரொம்ப திறமையா இருந்ததுனால அவருக்கும் கேஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ்ட்ரேட் பண்ணி முதல்ல குஜராத்தில் ஒரு வியாபாரி கிட்ட விற்கப்படுறாரு.
அதுக்கு பின்னாடி வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட 1000 தினார்கள் கொடுத்து வாங்கப்படுறாரு இந்த மாலிக் கஃபூர். இந்த மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்த பின்னாடி அவருடைய முக்கிய படை தளபதிகள்ல ஒருத்தரா மாறுறார். இந்த நிலையில்தான் கிபி 1303 வடமேற்கு இந்தியாவில் இருக்கும் மேவார் என்கின்ற ராஜபுத்திரர்களின் நாட்டின் மீது படையெடுத்தார். சித்தூர் என்றழைக்கப்படும் அந்த நாட்டில்தான் பத்மாவதி என்கின்ற பேரரசி இருந்தாள். அந்த போர் அலாவுதீனின் வரலாற்றிலும் பத்மாவதியின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. 1299 உலுக்கான் நுஸ்ரத் அப்படிங்கிற 2 படை தளபதிகளோட தலைமையில 2 படைகளை குஜராத்தை நோக்கி அனுப்புறாரு அலாவுதீன் கில்ஜி. போன படைகள் அங்க இருக்கக்கூடிய சோமநாதபுரம் போன்ற மிக முக்கியமான ஆலயங்களை இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து மாலிகாப்பூர் அப்படிங்கிற அடிமையை அலாவுதீன் கில்ஜி கிட்ட கூட்டிட்டு வராங்க. மாலிகாப்பூர் பத்தி பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குன்னு வரலாற்றுல சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, ராணி பத்மாவதி தேவி பத்தியும் பல விஷயங்களும் பல தகவல்களும் வரலாற்றுல இருக்கு. ராணி பத்மாவதி தேவியுடைய அழகுல மயங்கிதான் அலாவுதீன் கில்ஜி ராஜஸ்தானை நோக்கி படையெடுத்தாருன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அலாவுதீன் கில்ஜியுடைய மிக நீண்ட வரலாற்று புத்தகத்துல வெறும் ஒரு பக்கம் மட்டும்தான் ராணி பத்மாவதி தேவின்னும் சொல்லப்படுது. இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆதாரங்களை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். டெல்லி முதல் மதுரை வரை படையெடுத்து வென்ற அலாவுதீன் கில்ஜி. கோட்டையில் கூட்டு தீக்குளிப்பில் மாய்ந்த ராணி பத்மாவதி. மாலிகாப்பூர் கொள்ளையடித்த கோகினூர் வைரம். முப்பது ஆண்டுகளில் பறந்து வீழ்ந்த கில்ஜி பேரரசு. ராணி பத்மாவதி தேவி சித்தூர் கோட்டையில 14ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல தன்னைத்தானே எரிச்சு உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இந்த பத்மாவதி தேவியுடைய வாழ்க்கையை மையமா வச்சு சூஃபி கவிஞர் ஒருவர் 16ஆம் நூற்றாண்டுல ஒரு காவியத்தை எழுதுறாரு. இந்த காவியம் வரலாறு கிடையாது, அது வெறும் ஒரு புனைவுதான் அப்படின்னும் சொல்லப்படுது. உண்மையில ராணி பத்மாவதி தேவி பத்தி வரலாறு என்ன சொல்லுது, இப்ப பார்க்கலாம். ராஜபுத்திரர்கள் ஆண்ட நாடுகளில் வலிமையானதாக கருதப்பட்ட சித்தூர் என்ற மேவார் நாட்டை ரத்தன் சிங் என்பவன் ஆட்சி புரிந்தான். அவனது பட்டத்தரசிதான் பத்மாவதி. பத்மினி என்று அழைக்கப்பட்ட இவள் பேரழகியாக திகழ்ந்தாள் என்று கூறப்படுகிறது. கிபி 1540 மாலிக் முகமது ஜெய்சி என்கின்ற சூபி கவிஞர் எழுதிய நூலில் பத்மாவதியின் கதை எழுதப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பத்மாவத் என்ற திரைப்படம் பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இது வெறும் புனைவு என்றும் வரலாறு இல்லை என்றும் வாதிடப்பட்டன. கிபி 1303 அலாவுதீன் கில்ஜி மேவார் நாட்டின் மீது படையெடுத்ததற்கு காரணம் பத்மாவதியின் அழகு என்றும் அவனது இயல்பான நாடுபிடிக்கும் ஆசை என்றும் இருவேறு கருத்துகள் கூறப்படும் நிலையில் ராணி பத்மாவதி மேவார் கோட்டையில் ஏராளமான பெண்களுடன் கூட்டு தீக்குளிப்பு நடத்தி உயிரை மாய்த்துக் கொண்டாள். இந்த கூட்டு தீக்குளிப்பை ஜவுஹார் விழா என்று சொல்கிறார்கள். இது ராஜபுத்திர பெண்கள் தங்களது கற்பை காத்துக்கொள்ள செய்யும் வழக்கம் என்று கூறப்படுகிறது. இதே மேவார் நாட்டில் கிபி 1303, 1532, 1568 என்று 3 ஆண்டுகளில் 3 முறை தீக்குளிப்புகள் நடந்திருக்கின்றன. மேவாருக்கு முன்பு ரத்தன்பூர் கோட்டை மீது அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து சென்ற போது கூட ராஜபுத்திர குலப்பெண்கள் கூட்டு தீக்குளிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அலாவுதீன் கில்ஜியினுடைய
அரசவை கவிஞரா ஒருத்தர் இருக்காரு, அமீர் குஸ்ரவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமீர் குஸ்ரவ் வந்து அலாவுதீன் கில்ஜியோட எல்லா படையெடுப்புகளிலும் அவர் கூட போறார். அப்படி போகும்போது அவர் இந்த சித்தூர் படையெடுப்பை பற்றியும் அவருடைய குறிப்புகள்ல வந்து அமீர் குஸ்ரவ் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய ஒரு புத்தகமான கசானா இல் ஃபத் அப்படின்ற புக்கு, அந்த புத்தகத்துல அவர் அலாவுதீன் கில்ஜியோட நிர்வாகத்தையும் அவருடைய போர்களை பத்தி சொல்லும் போது இந்த சித்தூருடைய போரை பத்தியும் சொல்றாரு. அதை சொல்லும் போது என்ன சொல்ல போறாருன்னா, இந்த சித்தூர் மன்னன் வந்து சரணடைஞ்சிட்டான், அவன் வந்து மன்னிக்கப்பட்டா அப்படின்னு தான் சொல்லப்படுதே தவிர இந்த ராணி பத்மாவதியை பத்தி எந்த குறிப்புகளும் அதுல இல்லை. அமீர் குஸ்ரவுக்கு பின்னாடி வந்த ஜியாவுதீன் பரணி இந்த வரலாற்று ஆசிரியரும் வந்து இதே கருத்தை தான் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு தற்கால வரலாற்று ஆசிரியர்கள், முக்கியமா வந்து அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி இருந்து நிறைய ஆராய்ச்சிகள் மிடிவல் இந்தியாவை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ப்ரொஃபசர் இர்ஃபான் ஹபீப் அவர் எழுதிய நார்த் இந்தியா அண்டர் தி சுல்தானேட், தி அக்ரேரியன் எக்கானமி, இந்த புத்தகத்திலையும் இதை பத்திய பெரிய எந்த குறிப்பும் இல்லை. அந்த எல்லா புத்தகத்திலையும் வந்து ரத்தன் சிங் சரணடைந்தார், பிறகு மன்னிக்கப்பட்டார் அப்படின்னு தான் இருக்கே தவிர ராணி பத்மாவதியை பத்தி எந்த பெரிய செய்திகளும் இல்லை. ஆனா நமக்கு 1540களில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ரேபரலி என்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு சூஃபி துறவி மாலிக் முகமது ஜெய்சல் அவர் ஒரு காவியத்தை எழுதுறார். அந்த காவியத்துக்கு அவர் பத்மாவத் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து வைக்கிறார். இந்த புத்தகம் வந்து ஒரு கற்பனை மற்றும் உருவக நூல். ஆங்கில வரலாற்று ஆசிரியரான கர்னல் டோட் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தி ஆனுவல்ஸ் அண்ட் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த புத்தகத்துல தான் இந்த மறுபடியும் இந்த ராணி பத்மாவதியை பத்தி பேசப்படுது. அதுல வந்து அலாவுதீன் கில்ஜி பத்மாவதியை கைப்பற்றணும், அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக முயற்சி செய்ததாகவும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ராணி பத்மாவதி இந்த ஜுஹார் பெரிய தீ மூட்டி இருந்த சித்தூர்ல இருந்த அனைத்து அரசகுல பெண்கள் எல்லாம் அந்த தீயில அவங்களே குதிச்சிட்டதாக ஒரு செய்தி இருக்கு. ஆனா வரலாற்றுல பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி படையெடுப்புல ரெண்டு முக்கியமான படையெடுப்பு ஒண்ணு இருக்கு ராஜபுத்திரர்கள் மேல. ஒன்று வந்து ரத்தன்பூர், இன்னொன்று வந்து சித்தூர். ரத்தன்பூர்ல மட்டும்தான் இந்த ஜுஹார் நடக்கிறத வரலாற்று செய்தி இருக்கு. சித்தூர்ல இந்த ஜுஹார் நடந்ததுக்கான எந்த வரலாற்று ஆதாரங்களும் பெரிய அளவில் இல்லை. சித்தூர் கோட்டையில் பத்மாவதியின் தீக்குளிப்பு சம்பவத்தோடு அந்நாட்டை அலாவுதீன் கில்ஜி கைப்பற்றுகிறார். இதன் பிறகு மாளவம், மார்வார், ஜாலூர் உள்ளிட்ட மற்ற ராஜபுத்திர நாடுகள் மீதும் படையெடுத்து அவற்றை கைப்பற்றுகிறார். தனது படை தளபதி மாலிக் காபூர் தலைமையில் தென்னிந்தியாவை கைப்பற்றவும் படைகளை அனுப்பினான் அலாவுதீன் கில்ஜி. தற்போதைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கும் வாராங்கல்லை கைப்பற்றிய மாலிக் காபூர் அங்கு கிடைத்த புகழ்பெற்ற கோகினூர் வைரத்தை அலாவுதீனின் காலடியில் சமர்ப்பித்தார். பிற்பாடு மதுரையை ஆண்ட பாண்டியர்களையும் அடிபணிய வைத்தான் மாலிக் காபூர். மாலிக் காபூரின் தமிழக படையெடுப்பின் போது மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம், திருச்சி அரங்கநாதர் ஆலயம், சிதம்பரம் நடராஜர் ஆலயம் போன்றவை தாக்குதலுக்கு உள்ளாகி கருவூலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கொடியவனாக கருதப்படும் அலாவுதீன் கில்ஜியின் மறுபக்கம் ஆச்சரியப்பட வைக்கிறது. அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய ஆட்சி காலத்துல மிக சிறந்த உளவு படைய வச்சிருந்தாரு. அதன் மூலமா எதிரிகள் அவருக்கு எதிரா என்ன மாதிரி திட்டங்களை தீட்டுறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அதை உடைச்சு எரிஞ்சு தன்னைத்தானே தற்காத்துக்கிட்டாரு. அலாவுதீன் கில்ஜியுடைய படைகள் வடக்குல இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் வரைக்கும் படையெடுத்து வந்து வெற்றி பெற்றாலும் அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை கைப்பற்றாம பொருட்களை மட்டுமே கொள்ளையடிச்சிட்டு போனதுனாலதான் கில்ஜி அரசாங்கம் கில்ஜி பேரரசா மாற்றப்படலை அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது. இருந்தாலும் கூட தன்னுடைய ஆட்சி காலத்துல மிக சிறந்த அரசாங்கத்தை நிர்வாகம் செய்ததுனால சாதாரண மக்களுக்கு கூட பயனளிக்கும் வகையில பல சீர்திருத்த திட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.
டெல்லி முதல் மதுரை வரை படையெடுத்து வென்ற அலாவுதீன் கில்ஜி. கோட்டையில் கூட்டு தீக்குளிப்பில் மாய்ந்த ராணி பத்மாவதி. மாலிகாப்பூர் கொள்ளையடித்த கோகினூர் வைரம். முப்பது ஆண்டுகளில் பறந்து வீழ்ந்த கில்ஜி பேரரசு. அலாவுதீன் கில்ஜி பத்தி பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு வலிமையான அரசர் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு அடித்தளமா அவருடைய படைகளை மிக வலிமையாகவும் மிக நிலையாகவும் அவர் வச்சிருந்தார். அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சி காலத்துல சரியான எடை மற்றும் சரியான விலை நிர்ணயம் மிக முக்கியமானது. விளைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொருட்களை வீணாக்காம கிடங்குகளை பத்திரமா சேமிச்சு வச்சதுனால விளைச்சல் இல்லாத வறட்சியான காலகட்டத்துல கூட சாமானிய மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில அவர் ஏற்பாடு செய்திருந்தார். அலாவுதீன் ஆட்சி காலத்துல விலை நிர்ணயம், வரி விதிப்பு போன்ற நிர்வாக முறைகளை இப்ப பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜி பல நாடுகளின் மீது போர் தொடுத்து அவற்றின் செல்வங்களை கொள்ளையடித்தார். பல பெண்களை பாலியல் அடிமைகளாக்கி அந்தப்புறத்தில் சிறை வைத்தார் என்று சொல்லப்படும் நிலையில் அவனது நிர்வாகத்திறன் மற்றும் சட்டங்கள் வியக்க வைக்கின்றன. மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை விதித்தது, ஒவ்வொரு பொருளுக்கும் அங்காடிகளை திறந்து விலையை நிர்ணயித்தது, அதிக விலைக்கு விற்பவர்களுக்கும் கையூட்டு பெறும் அதிகாரிகளுக்கும் தண்டனை அளிப்பது என்று பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அறிய முடிகிறது. இந்தியாவில் மார்க்கெட் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி தான். அதாவது மார்க்கெட்ல இப்போ எந்த பொருள் எந்த விலைக்கு விற்கப்பட வேண்டும் அப்படின்றத அலாவுதீன் கில்ஜி நிர்ணயம் செஞ்சார். ரெண்டாவது முக்கியமா பார்த்தோம்னா இந்தியாவில் வரி வசூல் முறையை முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக அறிமுகப்படுத்தியதுல அலாவுதீன் கில்ஜியினுடைய பங்கு ரொம்ப முதன்மையானது. அவர் கொண்டு வந்த வரி விதிப்பு முறையை தான் பிற்காலத்துல ஷெர்ஷாவும் அதை தொடர்ந்து அக்பரும் பின்பற்றினாங்க. ஓரளவுக்கு இன்றளவும் அந்த வரி நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற நில வரி விதிப்பு முறை தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா அது அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்த நில வரி விதிப்பு முறை தான். கிபி 1316 அலாவுதீன் கில்ஜி உயிரிழக்க காரணம் உடல் நல குறைபாடு என்கின்ற ஒரு தகவலும், மாலிகாப்பூரால் மருந்தில் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்ற மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது. அலாவுதீனுக்கு பிறகு 4 ஆண்டுகள் மட்டுமே கில்ஜி பேரரசு தாக்கு பிடித்தது. கிபி 1320 துக்ளக் தர்பாருக்கு துவக்கம் நிகழ்ந்தது. அலாவுதீன் கில்ஜிக்கு குதுப் மினார் மாதிரி உயரமான கட்டிடத்தை கட்டணுங்கிற ஆசை இருந்தது. அதனால குதுப் மினாருக்கு பக்கத்திலே ஒரு இடத்துல ஆரம்ப கட்ட வேலைகளையும் அவர் ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த கட்டிடத்தை அவரால் கட்டி முடிக்க முடியல. இதனால அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை அந்த இடத்திலே அடக்கம் செய்ததாக ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கு. டெல்லியை ஆண்ட சுல்தானியர்கள்ல மம்லுக் வம்சம், கில்ஜி வம்சம், அடுத்தது துக்ளக் வம்சம். இதுல அலாவுதீன் கில்ஜி இருந்த 4 ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்டிருக்கு துக்ளக் வம்சம். வெறும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்திருக்கு கில்ஜி வம்சம். இருந்தாலும் கூட டெல்லி சுல்தானியர்களையும் இந்திய மன்னர்களையும் மிக முக்கியமானவராக இன்றும் பேசப்படுபவர் அலாவுதீன் கில்ஜி. மீண்டும் மற்றும் ஒரு பேரரசுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.